மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லேவின் இறுதி சடங்கு இன்று மாலை நடைபெற உள்ள நிலையில் அவரது உடல் மீது தேசிய கொடி போர்த்தப்பட்டு அரசு மரியாதை வழங்கப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். दो ही है तेरे आगे अभी ये बैंड वाले सब खाली से सलामी देने अंदर वो साइड से मिलेगा, वो साइड से मिलेगा। हाँ भाई बोलो बोलो। पता नहीं गेट पे जाओ ना, गेट पे छोड़ रहा है, गेट पे से अंदर। अरे पुलिस वाले हम लोग को छोड़ नहीं रहा है, हम लोग को भी नहीं छोड़ रहा है। मैं देखता हूँ இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. மறைந்த பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லா மும்பையில் நேற்று உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவருக்கு வயது 92. அவருக்கு மகாராஷ்டிரா மாநில அரசின் சார்பில் முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அந்த மாநில அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் மும்பையில் இருக்கக்கூடிய அவரது இல்லமான, அவர் கடைசி வரை வசித்த அவரது இல்லமான காசா கிராண்ட் லோயர் பரேல் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தற்போது மாநில அரசின் சார்பில் அவருடைய இல்லத்திற்கு தேசிய கொடி போர்த்தப்பட்டு முழு அரசு மரியாதை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இன்று காலை 11:30 மணி வரை பொதுமக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவருடைய உடல் அங்கிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மும்பையில் இருக்கக்கூடிய பிரபலமான சிவாஜி பார்க் மைதானத்தில் முழு அரசு மரியாதையோடு அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக ஆஷா போஸ்லே அவர்கள் இந்திய இசை துறையில் மிக தனக்கென தனி முத்திரையை பதித்தவர். பொதுவாக ஒரு பிரபலங்கள் உயிரிழக்கும் போது அவர் சார்ந்த துறைக்கு அது மிகப்பெரிய பேரிழப்பு என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் அதே போன்று ஆஷா போஸ்லேயுடைய மறைவு என்பது அப்படி நாம் எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒன்று அல்ல. கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய 10வது வயதிலிருந்தே தன்னுடைய இசை உலகில் தன்னுடைய முத்திரையை பதித்து வருகிறார். முதலாக தன்னுடைய 10 வயதில் தான் அவர் தன்னுடைய பாடலை, மராத்தி படத்தில் தான் அவர் தன்னுடைய பாடலை பாடினார். 2010-15 ஆண்டு வரை கூட அவர் மிக தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 12,500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் கூட இடம் பிடித்திருக்கிறார். அவருடைய அந்த இசை சாதனையை பாராட்டி இந்திய அரசு பல மிக உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறது. தாதா சாஹேப் பால்கே, பத்ம விபூஷன், இப்படி பல உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறது. அவருடைய இழப்பு என்பது உண்மையிலேயே இசைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. தமிழ், ஹிந்தி, மலையாளம், மராத்தி, இப்படி பல மொழிகளில் அவர் 12,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். தமிழில் அவர் வெகு சில பாடல்களை மட்டும்தான் அவர் பாடியிருக்கிறார். இருந்தாலும் கூட அவர் பாடிய எல்லா பாடல்களும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தது. அவருடைய குரலுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது.
அவருடைய பாடலை தமிழ் ரசிகர்களால் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. தமிழில் அவர் முதலில் பாடிய பாடல் என்பது செண்பகமே செண்பகமே. அந்த பாடலை தான் அவர் பாடினார் ராமராஜன் படத்தில். அவர் வெகு சொற்பமான பாடல்களையே பாடியிருந்தாலும் கூட தமிழ் ரசிகர்கள் மத்தியில் தன்னுடைய தனித்துவமான குரல்களால் தனி முத்திரை பதித்தவர் ஆஷா போஸ்லே. அவருடைய மறைவு இசை உலகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த திரை உலகத்திலும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஆளுமையினுடைய இறுதி ஊர்வலம் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறது. அவருக்கு மாநில அரசு தன்னுடைய முழு அரசு மரியாதையை தற்போது வழங்கி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.